ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். தாம்பரமில் நடந்துட்டு இருக்கக்கூடிய கடல் கன்னி எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த லாங் லீவில் சென்னையில் எங்கடா போகிறதுன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி இந்த இடத்துக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. தாம்பரம் ரயில்வே கிரவுண்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த எக்ஸிபிஷன் உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போனோடனே பார்த்தோம் அப்படின்னா தொட்டியில் நிறைய கலர் ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. தொட்டியில் வச்சுருக்கக்கூடிய மீனுக்கு அது என்ன மீனுன்னு சொல்லி பேர் ஏதாவது ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா வரவங்களாம் ஒரு மீனை பார்த்துட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு பேர் வச்சுட்டு இருந்தாங்க. இதோ பாருங்களேன், இந்த மீனை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து கிழங்கா மீன்றா இது ஏன்டா இங்கே வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஃபன்னாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மீனோட வெரைட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. இந்த பாம்பு மாதிரி இருக்க மீன், இந்த பெரிய மீன், இந்த மீச மீன், இதெல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நார்மல் ஃபிஷ்ஷாக தான் இருந்தது. ஸோ இந்த மீன்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த டனலுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு மேலேயே வந்து மீன்லாம் போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ தான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். ஆமாங்க, கடல் கன்னியை பார்க்க போகிறோம். இந்த டனல் விட்டு வெளியே வந்தோன்னு பார்த்தோம் அப்படின்னா பெருசாக 2 தொட்டி மாதிரி இருந்தது. அதில் தான் கடல் கன்னி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போய் கிட்ட நின்று பார்த்துட்டு இருந்தேன். என் சைடு கடல் கன்னி வரவே இல்லை. சங்கீத ஸ்வரங்கள் கடைசியாக கடல் கன்னி கிட்ட வந்து க்யூட்டாக ரியாக்ஷன்லாம் கொடுத்தது பாருங்க. பா, நீங்களே பாருங்களேன். நம்ம பெருசாக 2 தொட்டி பார்த்தோமே. ஒரு தொட்டியில் கடல் கன்னி இருக்குது, இன்னொரு தொட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க தொட்டியை போய் பார்த்தா அங்கே ஒரு பையன் இதே மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருந்தார். அது என்னமோ தெரியல, அங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் அவரும் குழந்தைங்கள ரொம்பவே என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தார். அதனால் அவருக்கு ஒரு ஐஃபை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஷாப்பிங் அண்ட் கேம்ஸ்லாம் இருந்தது. சரி, கேம்ஸ் எதாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கேம் வந்து ட்ரை பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். கன்னடத்து பைங்களி நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா. இந்த சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு ஹாரர் ஹவுஸ், ஸ்னோ வேர்ல்டு, ஃபன்னி மிரர், இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ்லாம் இருந்தது. இது எல்லாமே உள்ளே போகிறதுக்கு ஒன்றுத்துக்கும் தனித்தனி சார்ஜஸ் தான். இதையும் தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா பெரியவங்களும் சின்னவங்களும் விளையாடுறதுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள்லாம் இருந்தது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லீவில் சென்னையில் எங்கடா போகிறதுன்னு யோசிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்துரு. டாடா, பாய், see you.